எங்கால வந்தாருன்னா நல்லது பண்ணுவார். என்ன பண்ணுவார்? நான் அவர் எல்லாரும் பண்ணுவாருங்க. இப்ப 5 கொள்கை தலைவர்கள் அறிவிச்சாங்க, உங்களுக்கு யாரை பிடிக்கும் சார்? ஆனா அதை கேட்ட எப்படி சொல்றேன்னா, நான் உடனே சொல்றீங்களா, இப்ப ஜாயின் பண்ணிக்கிறேன்ல செங்கோட்டையன். என்னடி ஓகே. கொள்கை தலைவர் நான் கொள்கை தேவையெல்லாம் எப்படின்னா சொல்றது, ஓப்பனா சொல்ல முடியாதுல்ல. எத்தனை தொகுதி ஜெயிப்பார்னு நினைக்கிறீங்க? என்ன 2026 எங்க ஆட்சி தானே. ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு தொகுதி வேணும்ல. அவர் பார்த்து பண்றோம். அவர் பார்த்து என்ன பண்றாரோ, யாராவது என்ன போஸ்டிங் கொடுக்குறாங்களோ கொடுப்பாரு. போஸ்டிங் கொடுப்பாங்க. இப்ப ஓட்டு போடுவாங்களா மக்கள், ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும்ல. தொகுதி நம்பர் இருக்குல்ல, எத்தனை நம்பர் ஜெயிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட ஒரு 4 தொகுதி பண்ணி வச்சுங்க. 4 தொகுதி. தம்பி வணக்கம். வணக்கம். எந்த கட்சியில இருந்து வந்திருக்கீங்க நீங்க? நாம் தமிழர் எந்த கட்சியில. கட்சியில இருந்து வந்திருக்கீங்க? நாம் தமிழர். நெஞ்சில ஒரு பேட்ச் இருக்கு, அது யாரு அது? சீமான் பிரபாகரன். உங்களுடைய தலைவர் யாரு? தமிழின தலைவர் யாரு? பிரபாகரன். சீமான் மாமா பேச்செல்லாம் கேப்பீங்களா? கேட்டிருக்கோம். எதுல கேப்பீங்க? செல்லுல. யாரு உங்களுக்கு காமிப்பா? எங்க அப்பா. அப்பாவா? அவங்க பேசுறதுல உனக்கு எது ரொம்ப பிடிக்கும்? எங்களை பத்தி பேசுவாங்க, விவசாயத்தை பத்தி பேசுவாங்க, தண்ணியை காப்பாத்தணும்னு பேசுவாங்க. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சீமான் மாமா கட்சியோட கொள்கை உங்களுக்கு தெரியுமா? தெரியும். என்னது கொள்கை? தமிழ் தேசியம். தமிழ் தேசியமா? இப்போ வந்து உங்களை மாதிரி உள்ள பசங்களுக்கு எல்லாம் விஜய் மாமாவை தான் பிடிக்குது. உங்களுக்கு மட்டும் ஏன் சீமான் மாமா பிடிச்சிருக்கு? தமிழுக்காக எங்களுக்காக போறாரு, அதனால பிடிச்சிருக்கா? சீமான் மாமா கட்சி சின்னம்லாம் உங்களுக்கு தெரியுமா? என்ன சின்னம்? விவசாய சின்னமா? உங்களுக்கு 18 வயசு ஆயிட்டா நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? விஜய்க்கு போடுவீங்களா, சீமானு போடுவீங்களா? இப்ப வந்து விஜய் மாமா பேசுறதுலாம் உங்களுக்கு பிடிக்காதா? பிடிக்காது. ஏன்? பேப்பர் பார்த்து பேசுவாங்க. பேப்பர் பார்த்து பேசுற, அதனால பிடிக்காதா? இதுக்காக சீமான் மாமா விவசாய சின்னத்தை தேர்ந்தெடுத்தாருன்னு தெரியுமா? விவசாயி வேலை பார்த்தாதான் நம்ம சாப்பிட முடியும், அதனால விவசாய சின்னத்தை தேர்ந்தெடுத்தாங்க. அடுத்த தலைமுறையில நல்லா வாழணும்னா சீமான் மாமாக்கு தான் ஓட்டு போடணும். எல்லாரும் சீமான் மாமாக்கு ஓட்டு போடணும்.